அனைவருக்கும் வணக்கம். இப்போது நம்ம 10th ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய அடுத்த லெசன் பார்க்க போகிறோம். 6வது லெசன், ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் என்ன நடந்தது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக ஃபஸ்ட்டு கிளர்ச்சி அப்படின்றது எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தா தமிழகத்தில் தான் நடந்தது. தமிழகத்தில் நிறைய ஈவெண்ட் நடந்திருக்கும். அதில் தொடக்க காலத்தில் என்னென்ன மாதிரியான ஈவெண்ட் நடந்தது அப்படின்றத பற்றி தான் இந்த லெசனில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போது இதில் ஃபஸ்ட்டு ஆங்கிலேயருக்கு எதிரான மண்டல சக்திகளின் எதிர்ப்பு அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். மண்டல சக்திகள் அப்படிங்கும்போது ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொருத்தவங்க இருந்துகிட்டு இருந்தாங்க. இப்போ பாளையக்காரர்கள் இருந்தாங்க, நவாப் இருந்தாங்க, ஜமீன்தார்கள் இருந்தாங்க. அவங்க எல்லாரும் அவங்க இருந்த பகுதியில் இருந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. அதை பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பாளையக்காரர்கள். இப்போ பாளையக்காரர்கள் அப்படின்றத ஆங்கிலேயர்கள் எப்படி சொன்னாங்க அப்படின்னா போலிக்கர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த பாளையக்கார முறை அப்படின்றது எப்போ உருவாச்சு அப்படின்னா வாராங்கலை ஆண்ட காகதிய அரசு, சரிங்களா? அந்த காகதிய மன்னன் பிரதாபருத்ரன் அப்படின்றவரோட ஆட்சி காலத்தில் தான் இந்த பாளையக்காரர் அப்படின்ற முறையை உருவாகியிருக்கு. பாளையக்காரர் முறையை தமிழ்நாட்டில் யார் இன்ட்ரடியூஸ் பண்ணது அப்படின்னு கேட்டிங்கன்னா 1529 மதுரையில் நாயக்கர்களுடைய ஆட்சி காலத்தில் விஸ்வநாத நாயக்கர் அப்படின்றவர் ஆரியநாதர் அப்படின்ற அவருடைய அமைச்சரோட உதவியோட தமிழ்நாட்டில் பாளையக்காரர் முறை அப்படின்றத கொண்டுட்டு வந்திருப்பார். 1529 மதுரையில் நாயக்கரோட ஆட்சி காலத்தில் விஸ்வநாத நாயக்கர் தான் ஆரியநாதரோட உதவியோட பாளையக்கார முறை அப்படின்றத அறிமுகப்படுத்துகிறாரு. இங்கே மொத்தமாக 72 பாளையக்காரர்கள் இருந்திருக்காங்க. இவங்க செய்யக்கூடிய பணிகளுக்கு மக்கள்கிட்ட இருந்து நிறைய வரி வசூல் மாதிரி பண்ணியிருக்காங்க. அந்த வசூல் முறைக்கு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மக்களை காவல் காக்கக்கூடிய கடமை இருக்கு இல்லையா, அதுக்காக அவங்க வசூல் பண்ணது படிக்காவல் இல்லைன்னா அரசு காவல் அப்படின்னு பேர் சொல்கிறாங்க. எதுக்காக இந்த வரியை வசூல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களை காவல் காக்கக்கூடிய கடமைக்காக அவங்க வசூல் பண்ண வரிக்கு பேர் தான் படிக்காவல் இல்லைன்னா அரசு காவல் அப்படின்னு சொல்கிறோம். மொத்தம் 72 பாளையக்காரர்கள் இங்கே தமிழ்நாட்டில் இருந்தாங்கன்னு பார்க்குறோம். அதில் முக்கியமாக தென் தமிழகத்தில் கிழக்கு மேற்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிஞ்சிருக்காங்க. கிழக்கு பகுதியில் இருந்தது யார் அப்படின்னா சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி, இவங்கெல்லாம் கிழக்கு பகுதியில் இருந்திருக்காங்க. மேற்கு பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா ஊத்துமலை, தலைவன்கோட்டை, நடுவக்குறிச்சி, சிங்கம்பட்டி, சேத்தூர். சாத்தூர் கிழக்கு, சேத்தூர் மேற்கு அப்படின்றத கொஞ்சம் தெளிவாகவே படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா கிழக்கு பகுதி பாளையம் எது, மேற்கு பகுதி பாளையம் எது அப்படின்னு நமக்கு கேட்டால் நமக்கு தெளிவாக தெரியணும். ஸோ அதனால் கிழக்கு மேற்கு அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த பாளையக்காரர்கள் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 60 தலைமுறைகளாக நிலத்தின் மீது இவங்க உரிமை கொண்டாடக்கூடியவங்களாக இருந்தாங்க. ஜமீன்தார்கள் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு நிலங்கள் குத்தகைதாரர்களை பிரித்து கொடுத்து அதிலிருந்து வரி வசூல் பண்ணி தான் இந்த பாளையக்காரர்கள் எல்லாமே நிர்வாகம் அப்படின்றத நடத்தியிருக்காங்கன்றது பார்க்குறோம். எத்தனை தலைமுறைகள் அப்படின்னு கேட்டால் 60 தலைமுறைகள் அப்படின்றது நமக்கு தெரியணும். இப்போது பாளையக்காரர்களோட புரட்சி அப்படின்றது ஆரம்பிக்குது. ஆங்கிலேயர்களுக்கு எதிராக பாளையக்காரர்கள் புரட்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு யார் ஆங்கிலேயர்களை எதிர்த்து நிற்கிறா அப்படின்னு கேட்டால் புலித்தேவர் தான். புலித்தேவருடைய காலகட்டம் அப்படின்னு பார்க்கும்போது 1755 67 வரைக்கும் தான். இந்த டியூரேஷன் அப்படின்றது பார்த்திங்கன்னா புலித்தேவருடைய லைஃப் டைம் அப்படின்றது கிடையாது. ஆங்கிலேயர்களை எதிர்த்த பீரியட் தான் 1755 67 வரைக்கும், சரிங்களா? 55 மார்ச்சில் கர்னல் ஹெரான் அப்படின்றவர் அவருடைய தலைமையில் பார்த்திங்க அப்படின்னா மாப்பஸ்கான் அப்படின்றவரை சேர்த்து திருநெல்வேலிக்கு படையை அனுப்புகிறார், சரிங்களா? 1755 மார்ச்சில் கர்னல் ஹெரான் அவருடைய தலைமையில் மாப்பஸ்கானோட படை திருநெல்வேலிக்கு போகுது. அந்த சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மியானா, முடிமியா, நபிகான் கட்டாக் இந்த பகுதிகள் எல்லாமே புலித்தேவருக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. அதே போல் சிவகிரி தவிர மற்ற மறவர்கள் எல்லாம் இருக்காங்களே இவங்களும் ஆதரவு கொடுக்குறாங்க. பட் எட்டயபுரமும் பாஞ்சாலங்குறிச்சியும் இவங்களோட ஆட்சி பகுதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது தான். பட் புலித்தேவருடைய அந்த பாளையத்துக்கு அவங்க அந்த கூட்டமைப்பில் இணையாமல் இருக்காங்க. இணையாதது யார் அப்படின்னு கேட்டால் எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி. ஆதரவு கொடுத்தது யார் அப்படின்னு கேட்டால் மியானா, முடிமியா, நபிகான் கட்டாக், தென் சிவகிரி தவிர மற்ற மறவர்கள் எல்லாருமே அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் அந்த சமயத்தில் பிரிட்டிஷ்க்கு யார் சப்போர்ட் பண்ணா அப்படின்னு கேட்டிங்கன்னா புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரத்தில் இருந்தவங்க எல்லாரும் பிரிட்டிஷ்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போது மாப்பஸ்கானோட படை இங்கே வந்துருச்சு.
இவங்க மாப்பஸ் கானுக்கும் புலித்தேவருக்கும் இடையில வந்துட்டு சண்டை நடக்குது. எங்கே நடக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா களக்காடு அப்படின்ற இடத்துல நடக்குது. அதனால் இதை வந்துட்டு களக்காடு போர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போது மாப்பஸ் கானுக்கு வந்துட்டு பிரிட்டிஷ் வந்துட்டு என்னென்னலாம் கொடுத்து அனுப்புனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 சிப்பாய்கள், நவாப்கிட்டேருந்து ஒரு 600 படை வீரர்கள், கர்நாடகாவிலேருந்து குதிரைப்படை, காலாட்படை இதெல்லாம் வந்திருக்கு புலித்தேவரை எதிர்க்கிறதுக்கு. புலித்தேவருக்கு சப்போர்ட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவிதாங்கூரில் இருக்கக்கூடிய அரசர் கிட்டத்தட்ட ஒரு 2000 வீரர்களை வந்துட்டு அனுப்பிச்சார். இந்த 2000 வீரர்களை மட்டும் வச்சுக்கிட்டு புலித்தேவர் வந்துட்டு இந்த களக்காடு போரில் வின் பண்ணி மாப்பஸ்கானோட படையை வந்துட்டு தோல்வியடை செஞ்சுருவார். அப்போது ஃபஸ்ட்டு புலித்தேவருக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் நடக்கக்கூடிய போர் வந்துட்டு களக்காடு போர். அதில் மாப்பஸ்கான் தான் தலைமை தாங்கி நடத்துகிறாரு. இந்த போரில் வந்துட்டு மாப்பஸ்கான் அதாவது பிரிட்டிஷ் படை வந்துட்டு தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படின்றத பார்க்குறோம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூசுப் கானுக்கும் புலித்தேவருக்கும் இடையில் சண்டை நடக்குது. இதில் 1760 செப்டம்பரில் வந்துட்டு பீரங்கி படை வந்துட்டு அனுப்பிச்சி வைக்கிறாங்க. 1761 மே 16 இந்த டேட்டை கொஞ்சம் நல்லாவே பார்த்து வச்சுக்கோங்க. டிஎன்பிசியில் வந்துட்டு ப்ரிலிம்ஸில் கொஷின் கேட்டிருக்காங்க. புலித்தேவருடைய 3 கோட்டைகள் எப்போது கைப்பற்றப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு 1761 மே 16 அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இந்த டேட் அன்னைக்கு புலித்தேவருடைய 3 முக்கிய கோட்டைகள் நெற்கட்டும் சேவல், வாசுதேவநல்லூர், பனையூர் இந்த 3 கோட்டைகளையுமே யூசுப் கான் தலைமையிலான படை வந்துட்டு கைப்பற்றியது. இந்த கைப்பற்றினதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ திருவிதாங்கூர்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்க வந்துட்டு களக்காடு போரில் புலித்தேவருக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி புலித்தேவர் 3 கோட்டைகளையும் இழந்துட்டார், தோற்று போயிட்டார் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் திருவிதாங்கூர், சேத்தூர், ஊத்துமலை, சுரண்டை இந்த பகுதிகள் எல்லாமே அப்படியே எதிரணிக்கு வந்துட்டு மாறிடுறாங்க. அதாவது பிரிட்டிஷ் படையோடு வந்துட்டு கூட்டணிவை வந்துட்டு ஏற்படுத்திக்கிறாங்க. இந்த சண்டையில் வந்துட்டு யூசுப் கான் வந்துட்டு தவறு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா 1764 வந்துட்டு அவரை தூக்கில் போட்டுருவாங்க. சரிங்களா? இது என்னென்னா, பிரிட்டிஷை வந்துட்டு கன்சல்ட் பண்ணால் அவர் படையை எடுத்துகிட்டு போயிட்டாரு, அவரே வந்துட்டு வாலண்டியராக இந்த சண்டையை வந்துட்டு ஏற்படுத்திட்டாரு அப்படின்ற மாதிரி அவர் மீது குற்றச்சாட்டு வச்சு தான் யூசுப் கானை வந்துட்டு தூக்கில் போட்டுருவாங்க. சரிங்களா? நம்ம வந்துட்டு மருதநாயகம் அப்படின்னு படிப்போம் இல்லையா, அவர் தான் இந்த யூசுப் கானும் கூட. சரிங்களா? 1764 வந்துட்டு மறுபடியும் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நெற்கட்டும் சேவல் இருக்கு இல்லையா, இதை வந்துட்டு புலித்தேவர் மறுபடியும் வந்துட்டு பிரிட்டிஷ்கிட்டேருந்து கைப்பற்றுகிறார். ஏன்னா யூசுப் கான் வந்துட்டு தூக்கில் போட்டதுனால 3 கோட்டைகளையும் கைப்பற்றியாச்சு. பட் புலித்தேவர்னால நெற்கட்டும் சேவல் இந்த கோட்டையை மட்டும்தான் மறுபடியும் கைப்பற்ற முடியுது. கைப்பற்றினதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1767 கேப்டன் கேம்பல் அப்படின்றவருடைய தலைமையில் வந்துட்டு படை வருது. அந்த படை வந்துட்டு புலித்தேவரை வந்துட்டு தோற்கடிச்சிருது. புலித்தேவர் வந்துட்டு இந்த கேப்டன் கேம்பலோட படையில் வந்துட்டு தோற்கடிக்கப்பட்டு அவர் வந்துட்டு காட்டு பகுதிகளுக்கு ஓடி போய் அப்படியே மறைஞ்சு போயிட்டாரு அப்படின்னு தான் நமக்கு கதைகள் அப்படின்றது சொல்ல வருது. இதில் புலித்தேவர் வந்துட்டு இந்த இதில் கொல்லப்பட்டார் அப்படின்னு கேட்டால் கிடையாது, அப்படியே அவர் வந்துட்டு தலைமறைவாயிட்டார் அப்படின்ற மாதிரி தான் படிக்கிறோம். சரிங்களா? இந்த இதில் புலித்தேவருக்கு உதவி பண்ணது யார் அப்படின்னு கேட்டால் ஒண்டி வீரன் அப்படின்னு சொல்லக்கூடிய புலித்தேவருடைய படைத்தளபதி தான் வந்துட்டு இவருக்கு எல்லா விதத்துலையும் சப்போர்ட் பண்ணியிருப்பார். அப்போது டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா புலித்தேவரோட சண்டை போட்டது 3 பேர் இருக்காங்க. ஒருத்தர் வந்துட்டு மாப்பஸ் கான், இது வந்துட்டு 1755 மார்ச்லேயே நடக்குது. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா யூசுப் கான், இவர் வந்துட்டு 1761 மே 16 வந்துட்டு 3 கோட்டைகளையும் கைப்பற்றுகிறார். அடுத்து 3ஆவது வந்து பார்த்திங்க அப்படின்னா புலித்தேவரோட சண்டை போட்டது யார் அப்படின்னா கேப்டன் கேம்பல் அப்படின்றவர் 1767 கடைசியாக வந்துட்டு புலித்தேவரை தோற்கடித்தவர் இவர் தான் அப்படின்றது பார்க்குறோம். இந்த தலைமை யார் அப்படின்றத மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்தெந்த வருஷம் என்னென்ன ஈவெண்ட் நடந்தது அப்படின்ற மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டால் போதும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வேலு நாச்சியார். வேலு நாச்சியாரோட டோட்டல் லைஃப் டைம் வந்துட்டு 1730 1796 வரைக்கும். இவங்க 1730 நீங்கள் டேட்டோடு வேணால் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜனவரி 3 தான் வேலு நாச்சியார் வந்துட்டு பிறந்த டேட்டு. ராமநாதபுரத்தோட மன்னர் செல்லமுத்து சேதுபதிக்கு ஒரே பெண்ணாக வந்துட்டு பிறந்திருப்பாங்க. இவங்களுக்கு வளரி, சிலம்பம் இது போன்ற தற்காப்பு கலைகள்லாம் தெரியும். குதிரை ஏற்றம், வில் வித்தை இதுலேயும் ரொம்ப திறமை வாய்ந்தவங்களாக இருந்திருக்காங்க. இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆங்கிலம், ஃப்ரெஞ்சு, உருது இந்த மாதிரி பல்வேறுபட்ட மொழிகள் வந்துட்டு தெரியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம். ஆங்கிலமும் தெரியும், ஃப்ரெஞ்சும் தெரியும், உருதும் தெரியும். இவங்களுக்கு சிவகங்கையோட மன்னர் முத்துவடுகநாதரோட 16 வயசில் வந்துட்டு திருமணம் நடக்குது. முத்துவடுகநாதர் அப்படின்றதும் தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? இவங்களுக்கு ஒரு பெண் இருக்கா. அந்த பெண்ணோட பேர் வெள்ளச்சி நாச்சியார் அப்படின்னு சொல்கிறோம். 1772 வந்துட்டு ஆர்காட்டோட நவாப்பு லெப்டினன்ட் கர்னல் பாஞ்சோர் இவங்களோட தலைமையில் வந்துட்டு
காளையார் கோயிலில் இருக்கக்கூடிய இந்த முத்துவடுகநாதருடைய அரண்மனை இருக்கு இல்லையா, அந்த அரண்மனை வந்துட்டு தாக்குதல் நடக்குது. இந்த 72ல் நடந்த சண்டையில் வந்துட்டு முத்துவடுகநாதர் வந்துட்டு இறந்து போயிடுறாரு. சரிங்களா? இந்த சண்டைக்கு வந்துட்டு பிரிட்டிஷ்க்கு உதவுனது யார் அப்படின்னு கேட்டால் ஆற்காடு நவாப். இந்த இதை தலைமை தாங்கினது யார் அப்படின்னு கேட்டால் பாஞ்சோர் அப்படின்றது தெரியணும். சரிங்களா? களக்காடு போர் அப்படின்றது புலித்தேவருடைய போர். அடுத்து காளையார் கோயிலில் நடந்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலுநாச்சியாருடைய ஹஸ்பண்டு முத்துவடுகநாதருக்கு எதிராக நடந்தது. இதுக்கு தலைமை தாங்கினது பாஞ்சோர் அப்படின்றது தெரியணும். அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 8 ஆண்டுகள் வந்துட்டு திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய கோபாலநாயக்கரோட ஆதரவில் இருக்காங்க. சரிங்களா? திண்டுக்கல்லில் விருப்பாட்சி பகுதியில் கோபாலநாயக்கர் அப்படின்றவர் ஆட்சி பண்ணிட்டு வராரு. அவருடைய ஆதரவில் தான் வந்துட்டு 8 ஆண்டுகள் இருக்காங்க. இவங்களுடைய தளவாய் அப்படின்றவர், அதாவது அமைச்சர் மாதிரியான பொறுப்பில் இருக்கவர் தாண்டவராயர் அப்படின்றவர். சரிங்களா? அவர் வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு 5000 குதிரையும் 5000 காலால் படை வீரர்களையும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மைசூரில் இருக்கக்கூடிய ஹைதர் அலிக்கு வந்துட்டு கடிதம் எழுதுகிறாரு. அப்போ ஹைதர் அலி என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் கோட்டையோட படைத்தலைவராக இருந்தவர் சையத் அப்படின்றவர், அவர் வந்துட்டு நீங்கள் வேலுநாச்சியாருக்கு தேவையான இராணுவ உதவிகள் எல்லாத்தையும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு போடுறாரு. சரிங்களா? தளவாய் தாண்டவராயர் வந்துட்டு 5000 குதிரைப்படை வீரர்களையும் 5000 காலால் படை வீரர்களையும் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஹைதர் அலிக்கு கடிதம் எழுதுறாரு. ஹைதர் அலியும் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் கோட்டையோட படைத்தலைவராக இருந்த சையத்திட்ட வந்துட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. அதாவது இராணுவ உதவி எல்லாத்தையும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சமயத்தில் வந்துட்டு கோபாலநாயக்கர் வந்து திண்டுக்கல் கூட்டமைப்பு அப்படின்ற கூட்டமைப்பை வந்துட்டு ஏற்படுத்துகிறார். அதில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணப்பாறையை சேர்ந்த லட்சுமி நாயக்கர், தேவதானம்பட்டியை சேர்ந்த பூஜை நாயக்கர், இவங்கெல்லாம் இருக்காங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து விவசாயிகளோட ஆதரவோட ஆனைமலை அப்படின்ற இடத்துல வந்துட்டு கடும் போர் நடக்குது. அந்த போரில் வந்துட்டு இவங்கெல்லாம் சேர்ந்து சண்டை போடுறாங்க. இந்த சண்டையில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா 1801ல் பிரிட்டிஷ் படைகளால் வந்துட்டு இந்த திண்டுக்கல் கூட்டமைப்பில் இருக்கிறவங்க எல்லாரும் தோற்கடிக்கப்பட்டுட்டாங்க அப்படின்றத பார்க்குறோம். சரிங்களா? அடுத்து வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஹைதர் அலி சப்போர்ட் பண்ண சொல்லி திண்டுக்கல் கோட்டையோட படைத்தளபதி சையது வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறாரு. இதில் கோபாலநாயக்கர் ஹைதர் அலி சப்போர்ட்டோட வந்துட்டு வேலுநாச்சியார் என்ன பண்ணுறாங்கன்னா, சிவகங்கை வந்துட்டு மீட்டுறாங்க. எந்த வருஷம் மீட்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1780 வந்துட்டு மீட்டுருவாங்க. மருது சகோதரர்கள் இவங்களுடைய படை தளபதிகளாக இருக்காங்க. அவங்க உதவியோடு வந்துட்டு இவங்க மறுபடியும் சிவகங்கையோட அரசியாக சொல்கிறாங்க. இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் பெண் ஆட்சியாளர் யார் அப்படின்னு கேட்டால் வேலுநாச்சியார் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறோம். சரிங்களா? இதில் இவங்களுடைய படையில் இருந்தவங்க குயிலி அப்படின்ற ஒரு பெண்ணு, உடையாள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படைப்பிரிவோட தலைவியாக இருந்திருப்பாங்க. இவங்க வந்துட்டு 1780 சிவகங்கை மீட்கும்போது ரொம்ப பேருதவி பண்ணியிருப்பாங்க. என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷோட ஆயுத கிடங்குகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஆயுத கிடங்கு வந்துட்டு கூடையில் பூ கொண்டு போகிற லேடி மாதிரி ஆயுதங்களை வந்துட்டு ஒழிச்சு வச்சுக்கிட்டு வெடிபொருட்கள் எல்லாத்தையும் கூடையில் சுமந்து பிரிட்டிஷ் ஆயுத கிடங்கு அடைஞ்சு அங்கே போய் வந்துட்டு அந்த ஆயுத கிடங்கை வந்துட்டு ஃபுல்லாக டிஸ்ட்ராய் பண்ணிவிட்டு இவங்களுமே இறந்து போயிடுவாங்க. சரிங்களா? அந்தளவுக்கு வந்துட்டு வேலுநாச்சியார் வந்துட்டு அரசியாக முடிசூடப்படுறதுக்கு தியாகம் பண்ணதில் குயிலியும் ரொம்ப முக்கியமான ஆள் அப்படின்றத பார்க்குறோம். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வீரபாண்டிய கட்டபொம்மன். இவருடைய அப்பா பேர் ஜெகவீரபாண்டியன். 30 வயசில் வந்துட்டு இவர் வந்துட்டு பொறுப்புக்கு வராரு. இதில் பிரிட்டிஷில் இருக்கக்கூடிய ஜேம்ஸ் லண்டன், காலின் ஜாக்சன் இவங்க 2 பேர் வந்துட்டு கட்டபொம்மனை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமைதியை விரும்பும் மனம் கொண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வந்துட்டு ஒரு காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. கட்டபொம்மனை அமைதியை விரும்பும் மனம் கொண்டவர்னு யார் சொன்னது அப்படின்னு கேட்டால் நமக்கு தெரியணும், ஜேம்ஸ் லண்டன், காலின் ஜாக்சன் அப்படின்ற 2 பேரும். அந்த சமயத்தில் கட்டபொம்மனுடைய ஆட்சி காலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 6ல் 1 பங்கு வரியை வந்துட்டு நவாப்போட குடும்பத்துக்கு கொடுக்கணும் அப்படின்றது ஒரு கட்டாயமாக இருந்தது. வரியில் 6ல் 1 பங்கு வந்துட்டு நவாப்போட குடும்பத்துக்கு கொடுக்கணும் அப்படின்றது இருந்தது. இதில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா 1798 கட்டபொம்மனுடைய பீரியடில் வந்துட்டு கிட்டத்தட்ட 3310 பகோடா அளவு வந்துட்டு வரி வந்துட்டு நிலுவையில் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டால், அப்போதைக்கு பயிர் விளைச்சல் இல்லை, வறண்டு போயிருக்கு, மழையும் இல்லை, விவசாயம் சரியாக பொய்க்கலை அப்படின்றனால வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா வரி கட்ட முடியாத, வரி வசூல் பண்ணவும் இல்லை, அதனால் பாக்கி அப்படின்றதும் நிறைய இருக்குது. 3310 பகோடா வந்துட்டு பாக்கி இருக்குது. அப்போதைக்கு திருநெல்வேலியோட கலெக்டராக இருந்தவர் யார் அப்படின்னு கேட்டால் ஜாக்சன் அப்படின்றவர் இருக்கார். அவர் வந்துட்டு 1798 ஆகஸ்ட் 18 வந்துட்டு ராமநாதபுரத்தில் வந்துட்டு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணை வந்துட்டு போடுறாரு. அந்த ஆணையை ஏற்றுக்கிட்டு 1798 செப்டம்பர் 19 வந்துட்டு ஜாக்சனை பார்க்குறதுக்காண்டி கட்டபொம்மன் வந்துட்டு அனுமதி கேட்டு போகிறாரு.
கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 மணி நேரம் வந்துட்டு அவர் அங்கே காக்க வைக்க போகிறார். வெளியிலேயே அவர் வந்துட்டு அவர் வெயிட் பண்ண வச்சுறாங்க. கலெக்டர் வந்துட்டு பார்க்கல. சரிங்களா? அந்த சமயத்தில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களுக்கு ஒரு சண்டை அப்படின்றது வர ஆரம்பிச்சிருது. அந்த சமயத்தில் கட்டபொம்மனுக்கு உதவுனது யார் அப்படின்னு கேட்டால், ஊமத்துரை அப்படின்ற அவருடைய தம்பி தான். இதில கட்டபொம்மனுடைய அமைச்சர் வந்துட்டு சிவசுப்பிரமணியனார் அப்படின்றவரும் போயிருப்பார். இந்த சண்டையில் வந்துட்டு சிவசுப்பிரமணியனாரை வந்துட்டு ஜாக்சன் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி வச்சிருவார். இதில் லெப்டினன்ட் கிளார்க் அப்படின்ற ஒருத்தர் வந்துட்டு கொலை பண்ணப்பட்டுருவார். அப்போது இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கட்டபொம்மன் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்சிக்குழுவுக்கு வந்துட்டு லெட்ரு எழுதுவார். அதில் யார் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வில்லியம் ப்ரவுன், வில்லியம் ஆரம், ஜான் காசமேயர், இவங்க 3 பேர் இருப்பாங்க. வில்லியம் ப்ரவுன், வில்லியம் ஆரம், ஜான் காசமேயர், இவங்க 3 பேர் இருப்பாங்க. அவங்கள்ட்ட தான் வந்துட்டு இவர் மேல்முறையீடு பண்ணுறாரு. அப்போதைக்கு சென்னை மாகாணத்தோட ஆளுநராக இருந்தவர் யார் அப்படின்னு கேட்டால், எட்வர்ட் கிளைவ் அப்படின்றவர் இருந்திருப்பார். இந்த மேல்முறையீடை வந்துட்டு விசாரிச்சுட்டு இவங்க வந்துட்டு ஒரு தீர்ப்பு சொல்லுவாங்க. கட்டபொம்மன் வந்துட்டு இந்த மேல்முறையீடு ஆட்சிக்குழுக்கு கிட்ட ஆஜரானது இந்த டேட்டு தான். 1798 டிசம்பர் 15 வந்துட்டு ஆஜராகிருப்பார். இதை தீர்ப்பை வச்சுக்கிட்டு ஆளுநர் எட்வர்ட் கிளைவ் வந்துட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட் மாதிரி ஒன்று கொடுக்குறாரு. இதில் வந்துட்டு ஜாக்சனை வந்துட்டு பணி நீக்கம் பண்ணிடுவார். பண்ணிவிட்டு புதிய ஆட்சியரை யாரை நியமிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஆர் லூசிங்டன் அப்படின்றவர் வந்துட்டு புதிய ஆட்சியரை நியமிப்பாங்க. சிவசுப்பிரமணியனாரை வந்துட்டு கைது பண்ணியிருந்தாங்களே அவங்கள வந்துட்டு விடுதலை பண்ணி அனுப்பிச்சிருவாங்க. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 3310 பகோடா வந்துட்டு வரி நிலுவையில் இருக்குது. இதில் இவங்க தீர்ப்பில் வந்துட்டு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கிட்டத்தட்ட 1080 பகோடா நீங்களாக 2230 பகோடா வந்துட்டு வரி செலுத்தணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதையும் வந்துட்டு கட்டபொம்மன் வந்துட்டு கட்டிடுவார். சரிங்களா? அடுத்து இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் தென்னிந்திய கூட்டமைப்பு அப்படின்ற ஒரு கூட்டமைப்பு உருவாகுது. அதில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கலை சேர்ந்த கோபால நாயக்கர் இருக்கார், ஆனைமலையை சேர்ந்த எதுல் நாயக்கர் இருக்கார். இந்த தென்னிந்திய கூட்டமைப்புக்கு தலைமை தாங்கினது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மருது பாண்டியர்கள் வந்துட்டு இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால் 1796லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலுநாச்சியார் வந்துட்டு இறந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த மருது சகோதரர்கள் எல்லாருமே தென்னிந்திய கூட்டமைப்பில் இணைஞ்சு பிரிட்டிஷ் வந்துட்டு எதிர்க்கணும் அப்படின்றதுல ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க. அதன் மூலமாக தான் ஆல்ரெடி அங்கங்கே இருக்கக்கூடிய எல்லா மன்னர்களையும் சேர்த்து ஒரு கூட்டமைப்பு அப்படின்றத வந்துட்டு ஃபார்ம் பண்ணுவாங்க. சரிங்களா? அடுத்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஞ்சாலங்குறிச்சி வந்துட்டு முற்றுகை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மே 1799 மദ്രാஸில் இருந்துட்டு வெல்லஸ்ல என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி, தஞ்சாவூர், மதுரையில் இருக்கக்கூடிய படைகள் எல்லாத்தையும் திருநெல்வேலிக்கு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடறாரு. இந்த இதுக்கு தலைமை தாங்கினது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேஜர் பார்னர்மேன் அப்படின்றவர் வந்துட்டு தலைமை தாங்குவார். இதில் திருவிதாங்கூர் படையும் பிரிட்டிஷ் படையும் இணைஞ்சு கட்டபொம்மனுக்கு எதிராக சண்டை போடுவாங்க. இதில் செப்டம்பர் 1 1799 வந்துட்டு கட்டபொம்மன் சரணடையணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவர் சரணடைய மாட்டார். அதுக்கப்புறம் செப்டம்பர் 5 1799 வந்துட்டு அவருடைய கோட்டையை வந்துட்டு தாக்கிடுவாங்க. சரிங்களா? இந்த மேஜர் பார்னர்மேன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமலிங்கர் அப்படின்றவர் வந்துட்டு தூது அனுப்புவார். கட்டபொம்மன் வந்துட்டு சரணடைய சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. பட் தூது அனுப்பியும் வந்துட்டு கட்டபொம்மன் வந்துட்டு சரணடைய மாட்டார். இதில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா, கல்லர்பட்டி அப்படின்ற இடத்துல வந்துட்டு பிரிட்டிஷுக்கும் கட்டபொம்மனுக்கும் இடையில் மோதல் நடக்குது. இந்த மோதல்லையும் இந்த சிவசுப்பிரமணியனார் இருக்கார் இல்லையா, இவரை வந்துட்டு கைது பண்ணிடுவாங்க. சரிங்களா? கைது பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் கட்டபொம்மனை வந்துட்டு எட்டயபுரம் மற்றும் புதுக்கோட்டையை சேர்ந்த அரசர்கள் வந்துட்டு காட்டி கொடுத்துருவாங்க. இவர் இங்கே தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு காட்டி கொடுத்துருவாங்க. காட்டி கொடுத்ததுக்கப்புறம் சிவசுப்பிரமணியனாரை வந்துட்டு கைது பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா, அவர் என்ன பண்ணுவாங்கன்னா, செப்டம்பர் 13 அன்னைக்கு நாகலாபுரம் அப்படின்ற இடத்துல வந்துட்டு தூக்கில் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அக்டோபர் 16 அன்னைக்கு கயத்தாறு அப்படின்ற இடத்துல ஒரு புளிய மரத்தில் வந்துட்டு கட்டபொம்மனை வந்துட்டு தூக்கில் போட்டுருவாங்க. இதோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்டபொம்மனுடைய சகாப்தம் அப்படின்றது முடியுது. இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, களக்காடில் நடந்தது புலித்தேவருடைய சண்டை, காளையார் கோயிலில் நடந்தது வேலுநாச்சியாரோட, கல்லர்பட்டியில் நடந்தது கட்டபொம்மனோட அப்படின்றது தெரியணும். அதே போல் புலித்தேவரோட சண்டை போட்டது கேம்பல் அப்படின்றவர், வேலுநாச்சியாரோட சண்டை போட்டது பாஞ்சோர் அப்படின்றவர், கட்டபொம்மனோட சண்டை போட்டது வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்னர்மேன் அப்படின்றவர். யார் சண்டை போட்டா அப்படின்றதும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நிறைய பேர்த்த வந்துட்டு பிரிட்டிஷ் வந்து தூக்கில் போட்டிருக்காங்க. யாரை எப்பப்போ எந்தெந்த இடத்துல தூக்கில் போட்டாங்க அப்படின்றதான் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த டேபிள். சரிங்களா? இதில் சிவசுப்பிரமணியனாரை வந்துட்டு நாகலாபுரம் அப்படின்ற இடத்துல செப்டம்பர் 13 போட்டிருப்பாங்க. அடுத்து கட்டபொம்மனை வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்டோபர் 16 கயத்தாறில் போட்டிருப்பாங்க. அடுத்த மருது சகோதரர்கள் வந்துட்டு திருப்பத்தூரில் வந்துட்டு அக்டோபர் 24 1801 போட்டிருப்பாங்க. அதே போல் ஊமத்துறை, செவத்தையா இவங்க எல்லாத்தையும் பாஞ்சாலங்குறிச்சியில் வந்துட்டு நவம்பர் 16 தூக்கில் போட்டிருப்பாங்க.
தீரன் சின்னமலை அப்படின்ற ஒருத்தர் இருக்கார். அவர் வந்துட்டு சங்ககிரி கோட்டையில் ஜூலை 31, 1805 வந்துட்டு தூக்கில் போட்டிருப்பாங்க. இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்மளை வந்துட்டு வரிசைப்படுத்துக அப்படின்னு கேட்டாலோ இல்லைனா பேரை கொடுத்து இந்த ஊரெல்லாம் வந்துட்டு மேட்ச் பண்ணுங்க அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரிலாம் கொஷின் கேட்டால் நமக்கு வந்துட்டு எழுத தெரியணும். இல்லை அப்படின்னா கூட மருது சகோதரர்கள் எந்த இடத்துல எப்போது தூக்கில் போட்டாங்க அப்படின்னு கூட ஒரே லைனில் கூட கொஷின் நமக்கு வரலாம். ஸோ அதனால் இந்த 5 பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மருது சகோதரர்கள் பற்றி பார்க்க போகிறோம். இதில் பெரிய மருது சின்ன மருது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் இருக்காங்க. பெரிய மருது 1748 1801 வரைக்கும், சின்ன மருது வந்துட்டு 1753 1801 வரைக்கும் இருக்காங்க. இந்த 1800 மருது சகோதரர்கள் நடத்தின கழகத்தை வந்துட்டு பிரிட்டிஷ் ஆவணங்கள் எல்லாத்துலேயும் என்னென்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2வது பாளையக்காரர் போர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் யாரெல்லாம் இந்த கூட்டமைப்பில் இருக்காங்க அப்படின்னா, சிவகங்கை சேர்ந்த மருது பாண்டியர்கள், திண்டுக்கலை சேர்ந்த கோபால நாயக்கர், மலபாரில் இருந்து கேரளவர்மா, மைசூரில் இருந்து கிருஷ்ணப்பா மற்றும் தூண்டாச்சி, இவங்கெல்லாம் வந்துட்டு இந்த கூட்டமைப்பில் இருக்காங்க. இதில் ஏப்ரல் 1800 வந்து பார்த்திங்க அப்படின்னா, திண்டுக்கல் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய கோபால நாயக்கருடைய பகுதி விருப்பாச்சி, அங்கே வந்துட்டு கழகம் நடக்குது. அடுத்து ஜூன் 1800 வந்து பார்த்திங்க அப்படின்னா, கோயம்புத்தூரில் வந்துட்டு இந்த புரட்சி அப்படின்றது ஏற்படுது. இந்த கோயம்புத்தூரில் ஏற்பட்டிருக்கக்கூடிய எழுச்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா, அப்படியே அதிகமான ஸ்பீடில் வந்துட்டு ராமநாதபுரம், மதுரை எல்லா பகுதிகளுக்குமே வந்துட்டு பரவ ஆரம்பிக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் கோயம்புத்தூர், சத்தியமங்கலம், தாராபுரம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பாளையக்காரர்கள் எல்லாரும் எழுச்சியில் ஈடுபடும் போது அவங்க எல்லாத்தையும் பிடிச்சு பிரிட்டிஷ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூக்கில் போட்டுடுறாங்க. அப்புறம் பிப்ரவரி 1801 வந்துட்டு ஊமத்துறை, செவத்தையா இவங்க எல்லாத்தையும் வந்துட்டு கட்டபொம்மனோட நடந்த சண்டையில் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. பாஞ்சாலங்குறிச்சி சிறையில் வந்துட்டு அரெஸ்ட்டில் இருப்பாங்க. சரிங்களா? அங்கேருந்து இவங்க எல்லாரும் தப்பிச்சு போயிடுறாங்க. சின்ன மருதுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, சிறுவயல் அப்படின்றது தான் அவங்களுடைய தலைமை இடமாக இருக்கக்கூடியது. அங்கே வந்துட்டு போய் அடைக்கலம் தேடிறாரு. சரிங்களா? மறுபடியும் இவங்க தப்பிச்சு போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை வந்துட்டு மறுபடியும் கட்டி முடிக்கிறாங்க. இருந்தாலும் பிப்ரவரியில் தப்பிச்சு போய் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை கட்டி முடிக்கிறாங்க. பட் ஏப்ரல் 1801 என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலின் மெக்காலே அப்படின்றவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா தாக்குதல் வந்து நடத்துகிறார். சரிங்களா? இதில் இந்த படை எல்லாத்தையும் வழிநடத்தி போனது யார் அப்படின்னு கேட்டால், கர்னல் அக்னியோ அப்படின்றவர், அடுத்து கர்னல் இன்னஸ் அப்படின்ற 2 பேர் தான் சிவகங்கை நோக்கி படை நடத்தி போகிறாங்க. யார் சிவகங்கை நோக்கி படை நடத்தி போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருது சகோதரர்கள் இருந்தது சிவகங்கை பகுதி, அதனால் சிவகங்கை நோக்கி படை நடத்தி போகிறாங்க. இதில் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த பாளையக்காரர்கள் போரில் வந்துட்டு சிவகங்கை நோக்கி படை நடத்தினது யார் அப்படின்னு கேட்டால் கர்னல் அக்னியூ இன்னஸ் அப்படின்றது தெரியணும். இதில் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை தாக்குனது யார் அப்படின்னு கேட்டால் காலின் மெக்காலே அப்படின்றது தெரியணும். இந்த சமயத்தில் வந்துட்டு 1801 ஜூனில் வந்துட்டு மருது சகோதரர்கள் வந்து திருச்சி பேரறிக்கை அப்படின்ற ஒரு பேரறிக்கை வந்துட்டு வெளியிடுறாங்க. இதுக்கு இன்னொரு பேர் ஒன்று இருக்குது, ஜம்பு தீவு பிரகடனம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சரிங்களா? திருச்சியை வந்துட்டு ஸ்ரீரங்கம் பகுதி இருக்கு இல்லையா, அது வந்துட்டு 2 ஆறுகளுக்கு இடைப்பட்ட பகுதி அப்படின்றனால ஜம்பு தீவு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஜம்பு தீவு பிரகடனம் அப்படின்னு கேட்டாலும் அது வந்து திருச்சி பேரறிக்கை தான். சரிங்களா? நீங்கள் மெயின்ஸில் படிக்கும்போது இந்த ஜம்பு தீவு பிரகடனம் என்ன சொல்லுது அப்படின்றதே உங்களுக்கு நான் டிஸ்கஸ் பண்ணித்தரேன். அதில் இவங்க மருது சகோதரர்களுடைய கோரிக்கைகள் என்னென்னலாம் இருந்தது, அதில் என்ன விழிப்புணர்வு ஏற்படுத்தினாங்க, என்ன ஆக்ரோஷமான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தினாங்க அப்படின்ற மாதிரிலாம் அதை பற்றி டீட்டெயிலாக படிச்சுக்கலாம். சரிங்களா? இந்த திருச்சி பேரறிக்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 இடத்துல வந்துட்டு அவங்க ஒட்டியிருப்பாங்க. எங்கே அப்படின்னா, நவாப்போட கோட்டையோட முன் சுவரிலையும் ஸ்ரீரங்கம் கோயிலோட சுற்றுச்சுவர் பகுதியிலையும் வந்துட்டு இவங்களுடைய கோரிக்கையை வந்துட்டு ஒட்டி வச்சுருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, சின்ன மருது வந்துட்டு கிட்டத்தட்ட 20,000 ஆட்களை வந்துட்டு திரட்டி பிரிட்டிஷோட வந்துட்டு எதிர்த்து சண்டை போடுவார். இந்த சமயத்தில் பிரிட்டிஷ்க்கு வந்துட்டு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா, வங்காளம், சிலோன், மலேயா இந்த பகுதியில் இருந்தும் படைகள் வந்து பிரிட்டிஷ்காக வருது. அது மட்டும் இல்லாமல் புதுக்கோட்டை, எட்டயபுரம், தஞ்சாவூர் இங்கே இருந்தும் வரக்கூடிய படைகள் எல்லாம் பிரிட்டிஷ்க்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுது. சரிங்களா? இந்த படை என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே 1801 வந்துட்டு தஞ்சாவூர், திருச்சியில் வந்துட்டு கழகம் ஏற்படுத்துகிறாங்களே, இந்த கழகக்காரர்கள் எல்லாத்தையும் வந்துட்டு ஆங்கிலேயர்கள் வந்து தாக்குறாங்க. அந்த தாக்குதலிருந்து தப்பிச்சு போய் இந்த கழகக்காரர்கள்லாம் எங்கே போய் தஞ்சம் அடைகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரான்மலை அப்படின்ற இடத்துலையும் காளையார் கோயிலையும் வந்துட்டு தஞ்சம் அடைகிறாங்க. சரிங்களா? இந்த மாதிரி எல்லாத்தையும் தாக்குதல் நடத்துனதுனால என்ன ஆகுது அப்படின்னா, 1801 வந்துட்டு சிவகங்கையும் வந்துட்டு பிரிட்டிஷ் வந்துட்டு அவங்களோட இணைச்சிக்கிறாங்க. சரிங்களா? இப்போது 1801 அக்டோபர் 24 திருப்பத்தூர் கோட்டையில் வந்துட்டு மருது சகோதரர் தூக்கில் போட்டுறாங்க. நவம்பர் 16 பாஞ்சாலங்குறிச்சியில் அந்த கோட்டையெல்லாம் மறுபடியும் கட்டினாங்க இல்லையா, ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊமத்துறை, செவத்தையா இவங்க தலை எல்லாத்தையும் துண்டிச்சிட்றாங்க. சரிங்களா? இந்த நடந்திருக்கக்கூடிய டோட்டல் சண்டையில் வந்துட்டு ஒரு 73 பேரை வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மலையாள இருக்கக்கூடிய பினாங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தீவு இருக்கும், அங்கே வந்து நாடு கடத்திடுறாங்க. நமக்கு இந்த 2வது பாளையக்காரர் போரில்
இல்லைனா தென்னிந்திய புரட்சியில் பினாங்குக்கு நாடு கடத்தப்பட்டவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு கேட்டால் 73 பேர். இல்லைனா 73 பேரை வந்துட்டு எங்கே நாடு கடத்துனாங்க அப்படின்னு கேட்டால் மலையாள இருக்கக்கூடிய பினாங்கு அப்படின்றது தெரியணும். அதனால் கொஞ்சம் தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. பொதுவாக இந்த மருது சகோதரர்களுடைய கழகத்தை வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்னிந்திய புரட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? உங்களுக்கு நீங்கள் ப்ரிலிம்ஸ் படிக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸோட கண்டென்ட் எது மெயின்ஸில் வரலாம் அப்படின்றதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தென்னிந்திய புரட்சி அப்படின்னு கேட்டால் நீங்கள் இந்த இதை தான் எழுதணும். இல்லைனா மருது சகோதரர்கள் கழகம் யான் தென்னிந்திய புரட்சி என்று அழைக்கப்படுகிறது அப்படின்ற மாதிரி கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு சொல்ல தெரியணும். ஏன்னா மருது சகோதரர்கள் கழகம்னு சொல்கிறோம், மருது சகோதரர்கள் மட்டும் இந்த இதில் வந்துட்டு பங்கெடுத்துக்கலை. தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய பேர் சேர்ந்து தான் பங்கெடுத்துக்கிட்டாங்க. திண்டுக்கல் கூட்டமைப்பு, மலபார் கூட்டமைப்பு, மைசூர் கூட்டமைப்பு, இந்த இருக்கிறவங்க எல்லோரும் கலந்துக்கிட்டனால இதை வந்துட்டு தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய டோட்டல் மன்னர்கள் எல்லோரும் கலந்துக்கிட்டனால தென்னிந்திய புரட்சின்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய ஃபாலோப்பை வந்துட்டு நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதோட முடிவில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1801 ஜூலை 31 வந்துட்டு கர்நாடக உடன்படிக்கை ஒன்று நடக்குது. இந்த கர்நாடக உடன்படிக்கையின் மூலமாக பிரிட்டிஷ் வந்துட்டு நேரடியாக தங்களுடைய கட்டுப்பாட்டை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தினது மட்டும் இல்லாமல் பாளையக்காரர்களுடைய முறையை வந்துட்டு முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்றத பார்க்குறோம். எல்லா கோட்டைகளுமே இடிச்சிட்டு அவங்களுடைய படைகள் எல்லாத்தையும் கழிச்சிட்டு புதுசாக பிரிட்டிஷோட நிர்வாகம் அப்படின்றது வந்துடுது. பாளையக்காரர் முறை எந்த உடன்படிக்கையின் மூலமாக முடிவுக்கு வந்தது அப்படின்னு கேட்டால் 1801 ஜூலை 31 கர்நாடக உடன்படிக்கையின் மூலமாக பாளையக்காரர் முறை அப்படின்றது முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்றத பார்க்குறோம். 1529 விஸ்வநாத நாயக்கருடைய ஆட்சி காலத்தில் ஆரியநாதர் உதவியோடு ஏற்படுத்தப்பட்ட பாளையக்காரர் முறை 1801 ஜூலை 31 கர்நாடக உடன்படிக்கையின் மூலமாக முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்றத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா தீரன் சின்னமலை அப்படின்றவர், இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா தீர்த்தகிரி அப்படின்ற பட்டத்தை வாங்கியிருக்கிறாரு. பழைய கோட்டை மன்றாடியார் அப்படின்ற பட்டமும் வாங்கியிருக்கிறாரு. 1756 பிறந்திருப்பார். இவருக்கு வந்துட்டு சிலம்பு, வில்வித்தை, குதிரை ஏற்றம், நவீன போர் முறைகள் எல்லாத்தையும் கற்றுத்தேர்ந்தவராக இருக்கிறாரு. இதில் திப்புவோட திவானாக இருந்தவர் முகமது அலி அப்படின்றவர், அவர் தான் வரி வசூல் பண்ணிட்டுருக்கிறாரு. அவர் அதிகமாக வரி வசூல் பண்ணுறாரு அப்படின்றது இவருக்கு வந்துட்டு பிடிக்கல. அதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவமலை, சென்னிமலை ரெண்டுக்கும் இடையில் வந்துட்டு சின்னமலை அப்படின்ற ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதியில் தான் முகமது அலிக்கும் தீரன் சின்னமலைக்கும் இடையில் வந்துட்டு சண்டை நடக்குது. சரிங்களா? இந்த சண்டை வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நொய்யல் ஆற்றங்கரையில் நடக்குது. இதில் திவானுக்கும் சின்னமலைக்கும் இடையில நடக்கிற சண்டையில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா தீரன் சின்னமலை வந்துட்டு வின் பண்ணியிருப்பார். இவர் வந்துட்டு இந்த போர் பயிற்சிகளெல்லாம் யாருக்கிட்ட பெற்றிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சுக்காரர்கள்ட்ட தான் தீரன் சின்னமலை வந்துட்டு போர் பயிற்சிகளெல்லாம் பெற்றிருப்பார். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இதனுடைய இந்த வெற்றியோட நினைவாக ஓடா நிலா அப்படின்ற இடத்துல வந்துட்டு ஒரு கோட்டை கட்டியிருப்பார். இதில் வந்துட்டு பிரிட்டிஷுக்கும் இவருக்கும் நிறைய சண்டைகள் நடக்குது. அதனால் 1805 ஜூலை 31 வந்துட்டு சங்ககிரி கோட்டையில் வந்துட்டு தீரன் சின்னமலையை வந்துட்டு தூக்கில் போட்டுருவாங்க. இவரை காட்டி கொடுத்தது யார் அப்படின்னா இவருடைய சமையல்காரர் நல்லப்பன் அப்படின்றவர் தான் காட்டி கொடுத்துருப்பார். சரிங்களா? ஸோ தீரன் சின்னமலை தூக்கில் போட்டது 1805 ஜூலை 31 அப்படின்றது டேட்டோடு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலூர் புரட்சி. இந்த வேலூர் புரட்சிக்கு முன்னாடி வந்துட்டு தமிழ்நாட்டோட நிறைய பகுதிகள் வந்துட்டு பிரிட்டிஷோட கட்டுப்பாட்டில் போயிடுச்சு. எதெல்லாம் இப்போலாம் போச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1792 திப்புவோட வந்துட்டு 3வது மைசூர் போர் நடக்குது. அதோட முடிவில் வந்துட்டு சேலம், திண்டுக்கல் எல்லாம் பிரிட்டிஷோட பகுதிக்கு போயிடுச்சு. அடுத்து 1799 ஆங்கில மைசூர் போர் நடக்குது. இந்த போரோட விளைவாக வந்துட்டு கோயம்புத்தூர் வந்து பிரிட்டிஷ் கைக்கு போயிடுச்சு. 1798 தஞ்சாவூர் அரசர் வந்துட்டு இந்த துணைப்படை திட்டத்தின் மூலமாக வந்துட்டு பிரிட்டிஷை வந்து ஏற்றுப்பார். அதுக்கப்புறம் 1801 ஒப்பந்தப்படி வட ஆற்காடு, தென்னார்காடு, திருச்சி, மதுரை, திருநெல்வேலி எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த கர்நாடக உடன்படிக்கை இருக்கு இல்லையா, இந்த உடன்படிக்கையின் மூலமாக தமிழ்நாட்டோட பெரும் பகுதிகள் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா பிரிட்டிஷோட கண்ட்ரோலில் போயிடுச்சு. இப்போது இந்த 1806 புரட்சி ஏற்பட முக்கிய காரணமாக இருந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைமை தளபதியாக இருந்தவர் ஜான் கிரடாக் அப்படின்றவர் தான். ஏன்னா இவர் தான் வந்துட்டு புதிய தலைப்பாகை அப்படின்ற ஒன்றை வந்துட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பார். இதை வச்சு அந்த திப்பு சுல்தானோட போரில் வந்துட்டு தோற்று போனவங்கெல்லாம் இருக்காங்களே அவங்க எல்லாரும் புரட்சியை வந்துட்டு கிளப்புறாங்க. இந்த திப்பு சுல்தானோட போருக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எல்லாரும் வேலூரோட சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் வந்துட்டு போய் குடியிருக்காங்க. அங்கே இருக்கவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய வகையில். சரிங்களா? இந்த புரட்சி வேலூர் புரட்சி அப்படின்றது எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1806 ஜூலை 10 அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதில் கலந்துக்கிட்டது யார் அப்படின்னா முதல் மற்றும் 23ஆம் படைப்பிரிவை சேர்ந்தவங்க தான் கலந்துக்கிறாங்க. சரிங்களா? இந்த சண்டையில் வந்துட்டு ஃபஸ்ட்டு யார் இறந்து போகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்னல் பான்கோட் அப்படின்றவர் இறந்து போகிறாரு. அடுத்து வந்துட்டு 23வது படைப்பிரிவை சேர்ந்த கர்னல் மீ கிராஸ் அப்படின்றவர் வந்துட்டு இறந்து போகிறாரு. அடுத்து மேஜர் ஆம்ஸ்ட்ராங் அப்படின்றவர் வந்துட்டு இறந்து போகிறாரு. கிட்டத்தட்ட வந்துட்டு வேலூர் புரட்சியில் நடந்த சண்டையில் 18க்கும் அதிகமான அதிகாரிகள் வந்துட்டு கொல்லப்படுறாங்க.
இதில் பிரிட்டிஷ் மன்னருடைய படைப்பிரிவை சார்ந்தவங்க யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெப்டினன்ட் எல்லி, லெப்டினன்ட் பாப்காம், இவங்கெல்லாம் வந்துட்டு டைரெக்டாக பிரிட்டிஷ் மன்னருடைய படையில் இருந்தவங்க. சரிங்களா? இந்த 12 பேர் இறந்து போயிருக்காங்களே, அதில் இவங்களும் ஒருத்தவங்க தான். எல்லி, பாப்கார்ன் இவங்களும் இறந்து போயிருப்பாங்க. டைரெக்டாக பிரிட்டிஷ் மன்னரோட படையில் இருந்தவங்களும் இதில் இறந்து போயிருக்காங்க. நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 4 பாயிண்ட்டையுமே வந்துட்டு 1, 2, 3ன்னு கொடுத்து எது சரியானது அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் தெளிவாகவே நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. முதல் பள்ளி கர்னல் பான்கோர்ட், அடுத்து வந்துட்டு கர்னல் மீக்ராஸ், அடுத்து மேஜர் ஆம்ஸ்ட்ராங், அடுத்து 12க்கும் அதிகமான அதிகாரிகள் வந்துட்டு இறந்துட்டாங்க அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி வேலூர் கோட்டையில் வந்துட்டு சண்டை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேஜர் கூட்ஸ் அப்படின்றவர் என்ன பண்ணுறாருன்னா சென்னையில் இருக்கார் கர்னல் ஜில்லஸ்பி அப்படின்றவர். சரிங்களா? ஆர்காட்டோடைய குதிரைப்படை தளபதியாக இருந்தவர் தான் கர்னல் ஜில்லஸ்பி அப்படின்றவர். அவருக்கு காலையில் 9 மணிக்கு வந்துட்டு தகவல் சொல்கிறாரு. உடனே அவர் வந்துட்டு அங்கேருந்து வந்துட்டு வேலூர் கோட்டைக்கு வந்து சண்டையை வந்துட்டு ஃபுல்லாக சண்டை போட்டு முடிச்சு வைக்கிறாரு. அவர் வர்றதுக்கு முன்னாடி பதே ஹைதரை வந்துட்டு புதிய மன்னராக அறிவிக்கிறாங்க. சரிங்களா? அந்த சமயத்தில் சுல்தானுடைய புலி கொடி இருக்கு இல்லையா, இந்த கொடியை வந்துட்டு வேலூர் கோட்டையில் வந்துட்டு பறக்க விடுறாங்க. சரிங்களா? சுல்தானுடைய கொடி எது அப்படின்னு கேட்டால் புலிக்கொடி அப்படின்றது தெரியணும். இந்த வேலூர் புரட்சியோட விளைவாக புதிய மன்னரை யார் அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதே ஹைதர் அப்படின்றவரை அனௌன்ஸ் பண்ணாங்க. சரிங்களா? இதில் டோட்டலாக வந்துட்டு அந்த வேலூர் கோட்டையில் நடந்த சண்டையில் எவ்வளோ பேர் இறந்து போனாங்க அப்படின்னா 800 பேர் இறந்து போயிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்துட்டு 600 வீரர்களில் வந்துட்டு திருச்சி, வேலூரில் வந்துட்டு விசாரணைக்காக சிறையில் அடைச்சி வச்சுருக்காங்க. சரிங்களா? சிறையில் அடைக்கப்பட்டது 600 வீரர்கள், இறந்து போனது 800 வீரர்கள் அப்படின்றது தெரியணும். இந்த புரட்சியோட விளைவாக என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 பேரை வந்துட்டு பீரங்கியில் கட்டிய நிலையில் சுட்டிருக்காங்க. 5 பேரை வந்துட்டு துப்பாக்கியில் சுட்டு கொண்டு இருக்காங்க. 8 பேரை வந்துட்டு தூக்கில் போட்டு கொண்டு இருக்காங்க. திப்புவோட பசங்க எல்லாம் இருக்காங்களே, இவங்களை எல்லாத்தையும் கொல்கத்தாவுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. கர்னல் ஜில்லஸ்பி தான் வந்துட்டு இந்த இதை வந்துட்டு அடக்குனாரு அப்படின்றதுக்காண்டி அவருக்கு கிட்டத்தட்ட 7000 பகோடாக்கள் வந்துட்டு வெகுமதியாக கொடுத்துருக்காங்க. அடுத்து அந்த சமயத்தில் தலைமை தளபதியாக இருந்தவர் ஜான் கிரடாக், உதவி தளபதியாக இருந்தவர் அக்னியூ, ஆளுநராக இருந்தவர் வந்துட்டு வில்லியம் பெண்டிங். இவங்க 3 பேர்த்தையும் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா பணி நீக்கம் பண்ணிட்டாங்க. வேலூர் புரட்சியோட விளைவாக பணி நீக்கம் பண்ணப்பட்டது யார் அப்படின்னு டிஎன்பிஎஸ்சியில் கொஷின் கேட்டிருக்காங்க. அதில் வில்லியம் பெண்டிங் அப்படின்றது ஆப்ஷனில் இருந்துச்சு. அதனால் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் யாரெல்லாம் பணி நீக்கம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைமை தளபதி ஜான் கிரடாக், உதவி தளபதியாக இருந்த அக்னியூ, ஆளுநர் வில்லியம் பெண்டிங், இவங்க 3 பேர்த்தையும் பணி நீக்கம் பண்ணிவிட்டு கர்னல் ஜில்லஸ்பிக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 7000 பகோடாக்கள் வந்துட்டு வெகுமதியாக கொடுக்குறாங்க அப்படின்றது பார்க்குறோம். சரிங்களா? அடுத்து வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா முதல் படைப்பிரிவு 23ஆம் படைப்பிரிவு தான் இதில் இருந்தாங்க அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா. இதில் 23வது படைப்பிரிவை சேர்ந்த 2வது பட்டாளம் இருந்திருக்காங்க. அதில் சுபேதாராக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேக் ஆடம், ஷேக் அமீத் அப்படின்றவங்க. ஜமேதாராக இருந்தவங்க வந்துட்டு ஷேக் குசைன் அப்படின்றவங்க இருந்திருக்காங்க. அடுத்து முதலாம் படைப்பிரிவில் முதல் பட்டாளம் இருந்துச்சு. இதில் 2 சுபேதார்கள் இருந்தாங்க. அதில் ஜமேதார் ஷேக் காசிம் அப்படின்றவர் தான் சிறப்பாக வந்துட்டு ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சுருந்தார் அப்படின்றத பார்க்குறோம். இந்த வேலூர் புரட்சி இதோடு நின்றுச்சா? இத்தனை வீரர்கள் இறந்துட்டாங்க, 600க்கும் மேற்பட்ட வீரர்களை சிறையில் அடைச்சிருக்காங்க, திப்பு சுல்தானுடைய பசங்களை வந்துட்டு கொல்கட்டாவுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. இத்தனை வீரர்களெல்லாம் இறந்து இருந்தாலுமே இந்த புரட்சி அப்படியே முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இந்த வேலூர் புரட்சியானது வந்துட்டு பெல்லாரி, வாலாஜாபாத், ஹைதராபாத், பெங்களூர், நந்தி துர்க்கம், சங்கரி துர்க்கம் இந்த இடங்கள் எல்லாத்துலேயுமே வந்துட்டு எதிரொலிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றது பார்க்குறோம். வேலூர் புரட்சியில் நடந்த சண்டை முடிவு கட்டப்பட்டு அங்கங்கே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஆங்கிலேயர்களுக்கு எதிரான கிளர்ச்சிகள் அப்படின்றது அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றத பார்க்குறோம். எந்தெந்த இடங்கள் அப்படின்றத தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. நமக்கு ஆப்ஷனில் கேட்டால் சொல்ல தெரியணும். பெல்லாரி, வாலாஜாபாத், ஹைதராபாத், பெங்களூர், நந்தி துர்க்கம், சங்கரி துர்க்கம் அப்படின்றத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இதோட இந்த 6th லெசன் அப்படின்றது முடியுது. 7th லெசனை வந்துட்டு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.